அதற்காக அவர் வெள்ளிமலையிலே உருவாகின்ற வைகை நதியில் இருந்து அது கடலிலே கலக்கக்கூடிய அழகன்குளம் என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரம் வரைக்கும் அவர் தன்னுடைய குழுவுடன் ஆய்வு செய்கின்றார். பல இடங்களுக்கு போறார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் அந்த வைகை ஆற்றினுடைய 2 புறங்களிலும் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு, இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆய்வு செய்து கொண்டு வந்தோம். ஏறத்தாழ 292 இடங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதில் 100 இடத்திற்கு மேல் தமிழர்கள் வாழ்விடமாக இருக்க அமைந்த பகுதிகள். அதில் மிக முக்கியமாக கீழடியை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், எல்லோருக்கும் மதுரையின் மீது ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா சங்கம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கடைச்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற சங்கமானது மதுரை மாநகரத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே மதுரையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வைகையுடைய கரையிலே தான் நாம் ஆய்வு செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை அன்று இருந்ததா என்று சொன்னால் அமர்நாத் அவர்கள் சொல்லுகிறார், நிச்சயமாக இருக்க முடியாது. இது கிபி 9வது நூற்றாண்டிலே தான் அங்கே நமக்கு முதல் கல்வெட்டே கிடைத்திருக்கின்றது. கடம்பவனத்தை அழித்துத்தான் இன்று இருக்கக்கூடிய மதுரை கட்டப்பட்டது. அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த மதுரைக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பெருமணலூர் என்று சொல்லப்படுகின்ற பகுதியைத்தான் திருப்பரங்குன்றத்திற்கு கிழக்கு பகுதி, மணலூர் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரிசா பாலு அவர்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இப்படி அந்த பெருமணலூர் பகுதியிலே தான் பழைய மதுரை இருந்ததாகவும் 1934 முடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, மேற்கு வெளி வீதி, இந்த வெளி வீதிகளுக்கு உட்பட்டுத்தான் காணப்பட்டது. அதற்கு அடுத்து கோட்டை மதிலால் சூழப்பட்டு அகழிகள் இருந்ததாகவும் 1934 பிளாக்மேன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட ஆட்சியர் அந்த கோட்டைகளை உடைத்து எரிந்து நகரத்தை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் சட்டம் போடுகின்றார். இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் நிச்சயமாக இந்த மதுரை இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக மதுரையை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. எனவே அப்படியே இருந்தது என்றாலும் அந்த பழமைகள் எல்லாம் தோண்டப்பட்டு தோண்டப்பட்டு புதுமைகளாக மாறியிருக்கும். நிச்சயமாக ஆய்வு செய்ய முடியாது. அந்த அடிப்படையிலே வரும் பொழுதுதான் தற்செயலாக 1976 பாலகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் இந்த கீழடி நம்முடைய நெறியாளர் திரு மகேந்திரன் அவர்கள் சொல்லதைப் போல அவர் அந்த லொக்கேஷன் எல்லாம் சொல்லிட்டார். திருப்புவனத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய கீழடியில் ஒரு மேடு, அந்த மேட்டிலே இந்த பள்ளி மாணவர்கள் சென்று சில ஓடுகளை, மண் ஓடுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த மண் ஓடுகளிலே சில கிறுக்கல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக தொல்லியல் துறைக்கு அந்த ஆசிரியர் எழுதுகின்றார். எழுதி திரு நாகசாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்து அதை அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. அதனால தமிழக தொல்லியல் துறை முழுமையாக அங்கே ஈடுபட்டு அகழாய்வு செய்ய முடியவில்லை. இவர் தான் அமர்நாத் அவர்கள் அந்த பெங்களூரில் இருக்கும் பொழுது இது எப்படியும் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொல்றார், ஒரு இது மாதிரி அகழாய்வுகள்லாம் வந்து யாராவது அங்கு வாழ்கின்ற முதியவர்கள் சில செய்திகளை சொல்வார்கள். அப்படித்தான் ஒரு டிரைவர் கூட பேசிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அதற்கு பின்னால் நாங்கள் தோண்டினோம். நீங்க நம்ப மாட்டாங்க, மொத்தம் 110 ஏக்கர்னு சொல்றார் அவர். கீழடியினுடைய அந்த மேட்டுப்பகுதி 110 ஏக்கரு. இந்த மேட்டுப்பகுதிக்கு பக்கத்திலே தான் முன்பு வைகை ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த மேட்டுப்பகுதிக்கு அப்பால் 800 மீட்டர் தொலைவிலே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பகுதியை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அவர் மிக அருமையான ஒரு செய்தியை சொல்றார்.
இந்த வண்டல் மண் படிந்த ஒரு பகுதி. ஏன்னா ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது, தண்ணி பிரச்சனை வராது. அது மட்டுமல்ல, வண்டல் மண் பகுதி படிந்த பகுதி. வேட்டையாடி கொண்டிருந்த மனிதன் அங்கே வந்து ஒன்று சேர்ந்து அவன் குடில்களை அமைக்கின்றான், வேளாண்மையை துவங்குகின்றான். இது வந்து எந்த வரலாறு எடுத்தாலும் தெரியும். முதல்ல வேட்டை சமுதாயம், அதற்கு பின்னால் தான் அவர்கள் சமூகமாக வாழ தலைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தினை கீழடி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் நமக்கு பெற்றுத் தருகிறது. அப்ப தோன்றாரு, அவர் சொல்றாரு, நான் தோண்டியது வெறும் 2 விழுக்காடு தான். செண்டு கணக்கெல்லாம் சொல்றாரு அவர். இப்பொழுது தமிழக தொழில் உரை ஒரு மேற்கொண்டு ஒரு 8% தோன்றியிருக்கு. ஆக இப்படி தோண்டப்பட்ட பகுதியிலே கிடைத்த பகுதிகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்னு சொன்னா, சிந்து சமவெளிக்கு அடுத்து, சிந்து சமவெளியில எங்க பார்த்தாலும் செங்கல் கட்டிடங்கள், நகர்மயமாக்கப்பட்ட கட்டிடங்கள் காணப்படும். மொகஞ்சதாரோலையும் சரி, ஹரப்பாவிலையும் சரி. நீங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆனால் அதை போல பெரிய அளவில் இனிமேல் தான் தோண்டணும். ஏன்னா இன்னும் நம்ம 110 ஏக்கர் பரப்பளவிலேயே ஒரு 10% தான் தோண்டிருக்கோம். அது முழுமையும் தோண்ட வேண்டி இருக்கு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய கீழடி மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரிலே நம்முடைய தமிழகத்தினுடைய தொல்லியல் சமுதாயம் பரவி இருந்தது என்பதற்கு இன்னும் நம்ம தோண்டல. ஏனென்றால் சிந்து சமவெளியை பற்றி சொல்லும் பொழுது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இன்று இருப்பதாக சொல்கின்றார்கள். வடக்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஸ்வாட் வேலி வரைக்கும் போகுதாம். இங்க குஜராத்துக்கு கீழே லோத்தல் என்ற பகுதி வரைக்கும் போகுது. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய தொல்லியல், இந்த தொன்மை மக்கள் பல இடங்களிலே வாழ்ந்திருக்கலாம். அதுல இந்த 110 ஏக்கரை நம்ம முழுசா தோண்டினாதான் நமக்கு இன்னும் பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் கிடைக்கும். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னு சொன்னா, இந்த 10 விழுக்காட்டு பகுதியிலேயே கிடைத்திருக்கக்கூடிய தொல் அகழாய்வு பொருட்களை மட்டும் மையமாக வைத்து அதை ஒரு 4-5 தலைப்பா நான் வச்சுக்கிட்டு அதற்கும் சங்க இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன்னா சிந்து சமவெளி தோண்டி இவ்வளவு பண்ணியாச்சே, ஆனால் அந்த சிந்து சமவெளியை சார்ந்திருக்கக்கூடிய எந்த பகுதியிலுமே எழுதப்பட்ட இலக்கியங்கள் அந்த சிந்து சமவெளியை பற்றி எழுதவில்லை. அது எப்படின்னே தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய தமிழனால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் சொல்லுகின்றது. அதைத்தான் ஆர் பாலகிருஷ்ணன் IAS என்று சொல்லப்படுகின்ற ஒரிசாவிலே தலைமைச் செயலராக பணியாற்றியவர். இன்னைக்கு முழுக்க அவர் வேலையே இதுதான். அதாவது பணியில் இருக்கும் பொழுதும் அவர் ஆய்வு செய்தார், இப்பொழுதும் ஒவ்வொரு ஆய்வு கூட்டங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆர்வம், இந்த தமிழனை இப்படியெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டார்களே என்று. அவற்றையெல்லாம் நான் படித்து பார்த்துதான் இந்த செய்திகளை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல்வேறு வகைப்பட்ட பொருள்கள் கீழடியிலே கிடைக்கின்றன. மிக முக்கியமாக இந்த செங்கல் கட்டிடம், உரை கிணறுகள், அதே போல கால்வாய்கள். இந்த கழிவுநீர் செல்வதற்காக மூடப்பட்ட கால்வாய், திறந்து விடப்பட்ட கால்வாய். இந்த கால்வாயில் செல்கின்ற தண்ணீர் ஒரு இடத்திலே போய் சேருது, அங்கிருந்து இன்னொரு குழாயை வச்சு கடக்கிருக்கான். இவையெல்லாம் இதை போல பெரிய அளவில் சிந்து சமவெளியிலே இருக்கின்றது. அதை மறந்து விடக்கூடாது. அதனால அவர் அடிக்கடி பாலகிருஷ்ணன் சொல்றாரு, சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று சொல்வார். அருமையான, அவர் மிகச்சிறந்த கவிஞர் வேற. அதனால அவர் சொல்லும் பொழுதே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப முதலாவதாக நான் கட்டிடக்கலையை எடுத்துக்கொள்கின்றேன். ஏன்னா கட்டிடம் என்று வரும்பொழுதே நம்முடைய சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகையான கட்டிடங்களை காட்டுகின்றார். ஒன்னு நீங்க மறந்துடக்கூடாது, இந்த சமுதாயத்துல வந்து ஏழை பணக்காரன் என்ற பிரிவு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. பாட்டு வேணா பாடலாம். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நீ யாரோ நான் யாரோ, உங்க அப்ப யாரோ, உங்க ஆத்தாரோ, உங்க ஊர் யாரோ எங்க ஊர் யாரோ,
யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்று சங்கலிக்க பாடல்கள் சொன்னாலும் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதை பட்டினப்பாலை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றது. பட்டினப்பாக்கம் என்றும் மருவூர் பாக்கம் என்றும். பட்டினப்பாக்கத்திலே அரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரமிக்கவர்கள் வாழ்ந்தார்கள். மருவூர் பாக்கத்திலே தொழிலாளர் பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இவருடைய வீடுகளும் அமைந்திருக்கிறது. அதை சொல்லும் பொழுது அதாவது சிறுமனைகளை பற்றி சொல்கிறேன். முதல்ல சிறுமனைகள், மண்ணால் செய்யப்பட்ட சிறுமனைகள், மேலே கூரை வைத்திருக்கின்றார்கள். அதை சொல்லிட்டு வரும்போது புல் மேல கூரைகள் எப்படி போட்டிருக்காம பாருங்க, புல்லால் வேய்ந்திருக்கின்றார்கள், வரகு வைக்கோல் கொண்டு வேய்ந்திருக்கின்றார்கள், தென்னங்கிற்றினை கொண்டு வேய்ந்திருக்கின்றார்கள். வட்ட வடிவமான மண்ணால் செய்யப்பட்ட குடிசையிலே அன்று இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வாழ்ந்தார்கள். புல்வேய் குரம்பை குடிதரும் பகர்ந்த புறநானூறு பேசுது. புல்வேய் குரம்பை என்று சொன்னால் குடிசை. அதே மாதிரி படலை பந்தர் புல்வேய் குரம்பை இப்படி சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, பருவவானத்து பாமலை கடுப்ப கருவை வேய்ந்த கவின்குடி சீரூர். கருவை என்று சொன்னால் வரகு. வரகை கொண்டு, ஏன்னா முல்லைநில மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அவங்களுடைய உணவே வரகுதான். ஆதிச்சநல்லூர்ல ஒரு வரகு கிடைச்சிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இருக்காது. இப்ப இங்க கீழடியில ஒரு உமி கிடைச்சிருக்கு, நெல் உமி கிடைச்சிருக்கு. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அது காலத்தால் மக்கி போயிடும். அப்ப இந்த அதில் கிடைத்திருக்கக்கூடிய வைக்கோல், புல்லு, தென்னங்கீற்று, இந்த வரகு போன்றவற்றை வேய்ந்து அந்த குடிலே அவர்கள் வகித்திருக்கின்றார்கள்.